கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லலாமா? ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிடுமா, அது ஹராம் அப்படின்ட்டெல்லாம் எங்களோட முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு கதை ஒன்று பரவிட்டிருக்குது. அது இதுக்கான சரியான விளக்கம் சில பேர் கொடுக்குறாங்கல்ல. அது சாதாரணமான நிறைய சாதாரண முஸ்லீம்களுக்கே சந்தேகம் ஆயிக்காடே, நாங்கள் இப்படி செய்கிறது சரியா பிள்ளையா, அது பாவமா என்ற ஒரு கருத்தோடி கொணிக்குது. அங்கால அந்நிய மத சமூகத்தவங்கக்கிட்ட என்னடா இவங்க ஒரு வாழ்த்து சொல்கிறதுல என்ன இருக்கி என்ற மாதிரி அவங்களுக்குரிய சந்தேகம் இருக்கி, அவங்க கேட்குற அளவுக்கு இருக்கி. அப்போ இதை பற்றின வீடியோ தான் இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னன்னு சொன்னால், வாழ்த்து தெரிவிக்கிறது ஒரு வழிபாடு இல்லை. அதை ஃபஸ்ட்டு நல்லா விளங்கிக்கோங்க. வாழ்த்து தெரிவிக்கிறது ஒரு வழிபாடு இல்லை. வாழ்த்து தெரிவிக்கிறது ஒரு மனித நேயம், சரியா? வழிபாடு, அதாவது இஸ்லாமியர்களாக இருக்கிற நாங்கள் இன்னொரு இது அல்லாவை தவிர வேறொரு வழிபாட்டில் ஈடுபட்டால் தான் அது இணை வைத்தல் ஷிர்க்குன்றதில் அடிப்படையாக அமைஞ்சு அங்கே தான் எங்களோட ஈமானுக்கு முரண்பாடு ஏற்படும், எங்களோட நம்பிக்கைக்கு முரண்பாடு ஏற்படும். ஒரு மனிதத்துவத்தோடு இன்னொரு மத சமூகத்தவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுல எந்த விதமான ஈமானிய முரண்பாடும் அங்கே ஏற்படுறல. நீங்கள் உங்களோட ஈமான் விட்டு கொடுக்கவும் இல்லை, நீங்கள் இன்னொரு வழிபாட்டுக்கு பிற மத வழிபாட்டுக்கு நீங்கள் போகவும் இல்லை. ஒரு மத நல்லிணக்கத்தில் ஈடுபடுறீங்க. அதாவது உங்களோட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களா, அல்லது உங்களை தெரிஞ்சவங்களா, அல்லது எவ்வளவோ பேர் இருப்பாங்க. இப்போ இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்களோட குடும்பங்கள் கூட இருக்கும், அந்நிய மத சமூகத்தில் இருக்கும். அப்படி இருக்கிற நேரம் அவங்களோட எல்லாம் வாழ்த்தொன்று சரி தெரிவிக்கக்கூடாது, ஒதுங்கி இருக்கணும்னு சொல்லி இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை. அப்படி இல்லாததொன்று உருவாக்கி கொண்டு இஸ்லாத்தை ஒரு கடும் போக்கு வாத மார்க்கமாக சமூகத்தில் காட்டாதீங்க, சரியா? தெளிவில்லாட்டி தெளிவில்லாத விஷயத்தை பற்றி பேசாதீங்க. சில பேர் தெளிவில்லாத விஷயம், ஆதாரம் இல்லாமல் தெளிவில்லாமல் தெரியாமல் பேசுவாங்க. அப்படி பேசுகிறதால தான் முஸ்லீம்களை பற்றி கேவலமாக சமூகங்களில் பார்க்குறாங்க. அப்போ வாழ்த்து தெரிவிக்கிறதுல எந்த விதமான பிழையும் இல்லை, சரியா? இப்போ இதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால், குர்ஆனில் கூட சொல்லப்பட்டிருக்கு. சூரத்துல் மும்தஹினான்ற சூறாவில் நான் நோட் பண்ணி வச்சேன், அதை தான் நான் பார்த்தேன். சூரத்துல் மும்தஹினான்ற சூறாவில் 60வது சூறா குர்ஆனில் 8வது வசனத்தில் சொல்லியிருக்குது, உங்களோட போராடாதவங்க, அதாவது உங்களோட போராட்டம் செய்யாமல், உங்களை வீடுகளை விட்டு ஒதுக்காமல், உங்களோட நல்லிணக்கத்தோடு இருக்கிறவங்களோட நீங்களும் நீதியாக நேர்மையாக நல்லிணக்கத்தோடு நடந்துக்கோங்க என்று தான் குர்ஆனில் சொல்லுது. அது உங்களுக்கு குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நீதியானவன் சொல்லி சொல்லப்படுது அந்த வசனத்தில். அதாவது நீங்கள் சம்பந்தம் இல்லாமல், உங்களோட சண்டை பிடிக்காமல், உங்களோட நல்ல அறிக்கிற அந்நிய மத சகோதர சகோதரிகளோட நீங்கள் சும்மா வம்பிழுத்து கொண்டு இருக்காமல், அவங்களோட இணக்கமாக, அதாவது அவங்களோட ஒரு விசேஷமாக, இப்போ அவங்களுக்கு கிறிஸ்மஸ்ன்றது எங்களை பெருநாள் போல் அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள். அந்த நாளில் இந்த விமர்சனங்களை விட்டு தள்ளிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து, அவங்களுக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுத்து, இல்லாட்டி அவங்க தாரதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவங்களோட அந்த நாளை சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உதவி புரிகிறது மத நல்லிணக்கம், ஒரு மனித நேயம், ஒரு நல்ல முஸ்லீமுக்குரிய அடையாளமே தவிர சும்மா இதில் விமர்சனங்களை உள்ளிழுத்து அவங்களோட பிரச்சனைப்பட்டு அவங்களோட மனதை நோகடித்து அந்த மாதிரி நடக்கிறது ஒழுங்கான முஸ்லீமுக்குரிய ஒழுங்கான நடத்தி ஒன்று இல்லை. அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட காஃபிர்களோட நல்ல முறையில் நடந்திக்கிறாங்க, வியாபாரம் செஞ்சுக்கிறாங்க. அடுத்த விட்டு அவங்களோட வீட்டை சுற்றி இந்த யூதர்களோட யகூதிகளோட அவங்க நல்ல முறையில் நடந்திக்கிறாங்க, உணவுப் பொருட்கள் பரிமாறிக்கிறாங்க, பரிசுகள் பரிமாறிக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. எவ்வளவோ அரசர்கள் கூட நபி அவங்க கடிதம் எழுதி அனுப்பின அரசர்கள், இஸ்லாத்தை தழுவு சொல்லி நபி அவங்க நபி அவங்க அழைப்பு விடுத்த அரசர்கள் கூட, முஸ்லீம் இல்லாதவங்க கூட நபி அவங்களுக்கு உதவி செய்த காஃபிரான அரசர்கள் கூட இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குது இஸ்லாத்தில். அதோட குர்ஆனில் சூரத்துல் அன்பியாவில் சொல்லப்படுற ஒரு வசனம் உண்டு. 107வது வசனம், சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் சொல்லப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள், அகிலத்தாருக்கு, அதாவது இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள் தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ உலக மக்கள் அனைவரும் என்றுக்குள்ள அங்கே முஸ்லீம்கள் மட்டும் இல்லை. படைச்ச இறைவனுக்கு தெரியாதா உலகத்தில் முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, மற்ற மதத்தவங்களும் இருக்கிறாங்களா இல்லையான்னு படைச்ச இறைவனுக்கு தெரியாதா? படைச்ச இறைவன் வார்த்தைகள் அது. அவன் என்ன சொல்லியிருக்கிறான்?
முழு உலக மக்களுக்கும் அகிலத்தார் அனைவருக்கும் உரிய அருட்கொடைத்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ முஸ்லீம்களுக்குரியவர் மட்டும் இல்லை அவர். அப்போ அவர் வந்து எல்லாரோடையும் நல்லத்தான் இருந்தார், எல்லாரோடையும் நல்லத்தான் இருக்க சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து மார்க்கத்தில் இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி அது ஒரு வன்முறைக்குரிய மார்க்கமாக வந்து சமூகத்தில் காட்டாதீங்க. இஸ்லாம்ன்றது வந்து நல்லிணக்கத்தை போதிக்கிற மார்க்கமே ஒழிய தீவிரவாத மார்க்கம் இல்லை. இஸ்லாம் வந்து ஒரு அழகிய மார்க்கம். அதனால் வந்து அதை அழகாக பாருங்கள். சில பேர் வந்து எனக்கு ஒரு வீடியோக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் வந்து அந்த ஒரு இந்து சகோதரருக்குரிய ஒரு பதில் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆயிஷா நாயகி பற்றி. அதுக்கு கீழே வந்து ஒரு கமெண்ட் இருந்துச்சு, நீங்கள் என்ன இஸ்லாத்தை இலகுப்படுத்த போகிறீங்களான்னு. இஸ்லாம் இலகுவான மார்க்கம் தான், நான் புதுசாக இலகுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை இலகுப்படுத்தி தான் சொல்லிட்டு போனாங்க. எங்களோட சில பேர் இருக்கிறாங்களே, சில பேர் வந்து புதுசாக உருவாகின சில பேர் வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி அதை மாற்றி அதை வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி உருவாக்கி சமூகத்தில் குழப்பங்களை உண்டாக்கி அந்நிய சமூகத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனைகளை உருவாக்கி மத கலவரங்களை உருவாக்கி தேவையில்லாத வேலைகளை பார்த்தது வந்து இடையில வந்து சில பேர் தானே ஒழிய இஸ்லாம் வந்து ஏற்கனவே இலகுவாகிய மார்க்கம் தான். அது வந்து அல்ல இலகுவாகத்தான் படைச்சான். நபி அவங்க இலகுவாகத்தான் சொல்லி கொடுத்தாங்க. யாரையும் வற்புறுத்தி நபி அவங்க இஸ்லாத்துக்கு எடுத்துட்டு ஒரு ஆதாரம் சரி இல்லை. அவங்க யாரையுமே வற்புறுத்தி வாழ்முனையில் பயங்காட்டியெல்லாம் இஸ்லாத்துக்கு எடுக்கலை. சரியா? அப்படி உருவாக்கி கொண்டது வந்து பிறகு வந்தவங்க தான். சரியா? யாரையுமே வற்புறுத்தி மார்க்கத்துளுக்கு எடுக்கலை. மார்க்கம்ன்றது ஒரு வழி ரோடு. அவங்க தெரிஞ்சு எந்த வழி சரி எந்த வழி பிள்ளைன்னு தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் ஒரு மனுஷன் போவேலும். இது தான் சரியான வழி போட்டு தள்ளி விடையலாம். சரியா? இழுத்துடுக்கவும் மேலே. அது மாதிரி தான் நபி அவங்க வந்து சரியாக தான் செஞ்சாங்க. ஏற்கனவே இலகுப்படுத்தப்பட்ட மார்க்கம். நான் புதுசாக ஒன்றும் இலகுப்படுத்த தேவையில்லை. நான் சரியானது எதுன்றது சொல்கிறேன் சமூகத்துக்கு. இதில் நிறைய பேத்துக்கு கோவம் மார்க்கம் போதிக்கிற அப்படி இப்படின்னா மார்க்கம் போதிக்கலை. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சமூகத்துக்கு, நல்லா கேட்டுக்கோங்க வீவர்ஸ், நல்லா கேளுங்க. எங்களோட இஸ்லாமும் சரி அந்நிய மதங்களும் சரி தனக்கு தெரிஞ்சது கூட. இப்போ தான் வந்து படிச்சிக்கினா ஒரு ஆள் வந்து ஒரு இஸ்லாத்தை படிச்சிக்கிறாங்க, ஒரு மார்க்கத்தை படிச்சிக்கிறாங்க. அந்த மார்க்கத்தில் இருக்கிற நல்ல விஷயத்த சமூகத்துக்கு சொல்ல முன்வாராத காரணம் ஒன்று இருக்கு. என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரியான மூட மனுஷர்ட கதை, இந்த மாதிரியான மனுஷர்ட வந்து விமர்சனங்கள் காரணம் அவங்க பயப்படுற ஆடே நான் வந்து நல்லதொன்று சொல்லிக் கொடுக்க போனாலும் என்னையை பற்றி அதாவது உனக்கு என்னத்துக்கு இது நீ வந்து ஏதாவது செய்கிறப்ப சும்மா சொல்லுவோமே ஒரு மனுஷன் வந்து ட்ரெஸ் கோடில் இல்லை இஸ்லாம் இருக்கி அதாவது வந்து கருப்புடுத்து ஃபேஸ் கவர் பண்ணவங்களும் அப்படி இல்லாட்டி ஜுப்பை போட்டு தொப்பி போட்டவங்களும் மட்டும்தான் இஸ்லாத்தை பரப்ப வேணும்னு இல்லை. சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதோட வந்து அந்த ட்ரெஸ் கோடை வச்சு நீங்கள் முஸ்லீம் என்று சொல்லி மதிக்க வேணாம். இப்போ ஃபேஸ் கவர் போட்டுக்கொண்டு இதில் எவ்வளோ பேர் டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க முஸ்லீமாக இல்லையான்னு கூட தெரியா. சில நேரம் அந்த உடை அலங்காரம் அந்த உடை அடையாளத்தை வச்சு வந்து இஸ்லாத்தை கேவலப்படுத்தக்கூட அந்த மாதிரி வேலைகள் செய்யலாம். சரியா? அப்போ எங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் ஒண்ட மைண்டுக்கு எடுக்க வேணும் வந்து ஆடைன்றது வந்து இஸ்லாம் இல்லை. ஆடை வந்து எங்கனைக்கும் இஸ்லாம் இதுதான் உண்ட உடுப்புன்னு வந்து இஸ்லாத்தில் எங்கனையும் சொல்லல. அவுரத் பேணின்னு உடுப்பு, அதாவது முகமும் மணிக்கட்டு வரையான கையும் தவிர்ந்த மற்ற எல்லா பகுதிகளையும் பெண்கள் மறைக்கணும். தொப்புளில் இருந்து முழங்கால் வரையான பகுதியை வந்து ஆண்கள் மறைக்கணும் என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கு அவுரத். அப்போ அதை தவிர நீ இதுதான் உடுக்கணும் என்று சொல்லி இஸ்லாத்தில் எங்கேயும் சொல்லல. அப்படின்னா டெனிமும் டிஷர்ட்டும் உடுத்த ஆம்பளையில் எல்லாம் இஸ்லாம் இல்லை. சல்வார் ஷோல் போடுற பொம்பளையில் இல்லாட்டி வேறு உடுப்புகள் உடுத்து ஷோல் போடுற பொம்பளையில் எல்லாம் இஸ்லாம் இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட உடுப்பு உடுக்கிறவங்க மட்டுமா முஸ்லீம். அது அரபிய கலாச்சார உடை. அதை வந்து இஸ்லாத்துக்கு முடிச்சு போட்டுக்கொண்டு சும்மா தடமாறி தெரியவானா அதோட வந்து இந்த இதுளுக்கு சோசியல் மீடியாவுக்கு ஃபேஸ் கவர் பண்ணிக்கொண்டு டான்ஸ் ஆடுறதும் அபாயா உடுத்துக்கொண்டு டான்ஸ் ஆடுறதும் அதாவது ஆபாசமான சும்மா ஏதாவது ஒன்று ஆடிட்டு போன பிரச்சனை ஆபாசமான பாட்டுகளுக்கு ஆடுறதும் அது கீழே பேத்துக்கொண்டு எங்களோட சகோதரர்கள் நீ முஸ்லீமா உனக்கு நரகம், நீ முஸ்லீமா உனக்கு நரகம் என்று கொண்டு கமெண்ட் பண்ணுறதும் இதெல்லாம் வந்து சில நேரம் வந்து எங்களோட மார்க்கத்தை கேவலப்படுத்துறதுக்காக வேறு யார் சரி செய்யக்கூடிய இஸ்லாத்தோட கோவம் உள்ள யார் சரி. நான் எல்லாரையும் சொல்லலை, நிறைய நல்ல சகோதரர்கள் இருக்கிறீங்க. சரியா? அப்படி உள்ளவங்க யார் சரி செய்யக்கூடியதும் இருக்கும். இப்போ எங்களுக்கு சொல்லலுமா? இப்போ நாங்கள் வந்து ஒரு குருசை போட்டுக்கொண்டு போனால் நாங்கள் கிறிஸ்டியனா, நாங்கள் அந்த மதத்தோடு இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது செய்யலாம். அப்படி உள்ளவங்க அந்த மாதிரி இருக்கி நிறைய. அதனால் வந்து ஒரு ட்ரெஸ் கோடையோ ஒரு இதையோ வச்சு இதுதான் மார்க்கம் இப்படித்தான் சொல்லி அதை மதிச்சு கொள்ளவானா. அதோட வந்து யாருக்கும் நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கலும். நீங்கள் நான் நேரத்தோட சொல்லிக்கிறேன், சொல்கிற நஃபரை பார்க்காதீங்க, சொல்லப்படுற விஷயத்தை பாருங்கள். நீங்கள் வந்து எல்லாரும் விமர்சிக்க போகிறதால தான் நல்ல கருத்துக்களை நல்ல விஷயத்த சமூகத்துக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லாமல் போகிறாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. என்னை விமர்சித்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் வந்து சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லிட்டு தான் போவேன். சரியா? கடைசியாக இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடும்
அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த நாள் வந்து உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமான ஒரு இனிய நாளாக அமையட்டும்.